Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு முடி தேங்காவை திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வேக வச்சுருக்கேன். ஏன்னா இதை வந்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைக்க முடியும். தண்ணியும் அதிகமாக சேர்க்காமல் இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் பீஸ் இருந்துச்சு சரியாக அரையாமல் அப்படின்னா அதை வந்து எடுத்துருங்க. இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் தேங்காய் பாலையே நான் வந்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுவுமே வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும்போது கூட கை விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். திக்காக ஆயிடுச்சு அப்படின்னா கிண்டிகிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சி தீஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு இடையில இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ஏன்னா தேங்காய் பாலோட ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க. ஹல்வா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 1 hour 2 hours மேலே நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுமே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இந்த அளவுக்கு திக்காக வந்துடும். நம்ம ரொம்ப லிக்விடாக வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 hourக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் 5 tablespoon ஜீனி சேர்த்துருக்கேன். 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து 5 tablespoon கரெக்டாக இருந்துச்சு எனக்கு ஸ்வீட். நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு டேபிள்ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி லிக்விட் ஆயிரும். இதுவுமே வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துடும். இது வந்து அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அல்வா பண்ணுறோம் இல்லையா, அல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்து எப்போவுமே பேனில் சுருண்டு வரணும், பேனில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடும். அவ்வளோதான், அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்த மாதிரியே இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லலைன்னா இது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது உருளைக்கிழங்கு அல்வா அப்படின்னு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை ஏதாவது சேர்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களை ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.